நிறைய இன்வெஸ்டர்ஸோட மைண்டில் இருக்கிற முக்கியமான கேள்வி இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அதாவது கோல்ட் அண்ட் சில்வரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு இன்னும் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இல்லை சேஃபராக நிஃப்டி மாதிரியான இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கட்டுமா? ஸோ தட் எனக்கு நெக்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? இந்த கொஸ்டின் நிறைய பேரோட மனசில் இருக்குது. உங்களுக்கும் இந்த கொஸ்டின் இருந்ததுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ்க்கும் வர வேண்டாம். நீங்களாம் நல்லா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஆர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நான் ரீசெண்டாக நிஃப்டி வெர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ரேஷியோ இதை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். இதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு கிளியரான விஷயம் புரிய வருது. அதாவது இந்த ரேஷியோ நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கலாக மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு நல்லாவே கணிக்க முடியுது. இதுதான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். லாஸ்ட் 1 இயர்ல கோல்ட்ல இருந்து நம்மளுக்கு 77% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. சில்வர் மட்டும் 170% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. வேறஸ் நிஃப்டி 50ல இருந்து ஜஸ்ட் 10% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. எப்பயுமே நிஃப்டி அதாவது மார்க்கெட் வர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எப்பயுமே நெகட்டிவ்லி கார்லேட்டட். அதாவது எப்பெல்லாம் மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போல்லாம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும். எப்பெல்லாம் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணும். இதை ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுட்டு பார்த்துடலாம். 2008ல் ஈக்விட்டியில் -50% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. வேறஸ் கோல்டில் 25% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. 2011-12ல் ஈக்விட்டியில் -2%, கோல்டில் 20%. February 2020லேருந்து நவம்பர் 2020 வரைக்கும் ஈக்விட்டியிலிருந்து 0% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. வேறஸ் கோல்டில் 32% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 14 மந்த்ஸில் ஈக்விட்டியில் 0% தான் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. வேறஸ் கோல்டில் 60% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் நெகட்டிவ் கார்லேஷன் அப்படின்னு சொல்கிறோம். I am Raghu Prasad, Certified Financial Planner, and I am associated with Purple Pond Financial Planners. உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் அதர் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். நிஃப்டி வர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்ன, இதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள் இருக்கு, இன்னொரு பேஸ்கெட்டில் வந்து அதர் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இந்த 2 ஃப்ரூட்ஸுமே வந்து 100 ரூபாயில் மார்க்கெட்டில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆப்பிள் வர்சஸ் அதர் ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட் ஏ வர்சஸ் பேஸ்கெட் பி யோட ரேஷியோ என்ன இந்த எக்ஸாம்பிள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100/100 1. அதாவது 1 பேஸ்கெட் ஆஃப் அதர் ஃப்ரூட்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். 2 பேஸ்கெட்டுமே ஒரே விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இதே எக்ஸாம்பிள்ல ஆப்பிளோட விலை 150 ரூபான்னு வச்சுக்கோங்க, அதர் ஃப்ரூட்ஸோட விலை 75 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ எவ்வளோ பேஸ்கெட் ஆஃப் அதர் ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள் கிடைக்கும் இந்த எக்ஸாம்பிள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேஸ்கெட்ஸ் ஆஃப் அதர் ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல ஆப்பிள் வந்து அதிகமான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. வேறஸ் அதர் ஃப்ரூட்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி குறைவான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதே அடுத்த எக்ஸாம்பிள்ல ஆப்பிளோட விலை வெறும் 75 ரூபாய், வேறஸ் அதர் ஃப்ரூட்ஸோட விலை 150 ரூபான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன ஆகும், நீங்க குறைவான யூனிட்ஸ் ஆஃப் அதர் ஃப்ரூட்ஸ் கொடுத்தாலே உங்களுக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள் கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸாம்பிள்ல 0.5 யூனிட்ஸ் ஆஃப் பேஸ்கெட் பி கொடுத்தாலே உங்களுக்கு 1 யூனிட் ஆஃப் பேஸ்கெட் ஏ கிடைச்சிரும். இப்போ இதையே நிஃப்டி வர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ப்ரிவைலிங் நிஃப்டி வர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.4. அதாவது ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அதிகமான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி. நிஃப்டி 50 குறைவான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எப்பயும் இந்த நிஃப்டி வெர்சஸ் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோட ரேஷியோ 1க்கு மேல போகுது அப்படின்னா நிஃப்டி அதாவது மார்க்கெட் வந்து அதிகமான வேல்யூல ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கம்பேர்ட் டு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். வேறஸ் இந்த ரேஷியோ வந்து 1க்கு கீழே போகுது அப்படின்னா ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ் அதிகமான விலையில ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம் கம்பேர்ட் டு மார்க்கெட். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன ஒரு டேட்டாவை இன்டர்பிரட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். இந்த டேட்டாவை எடில்விஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட ரீசெண்ட் ஆர்டிக்கல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கிராஃப்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50 ஹிஸ்டாரிக்கல் ரேஷியோ. இந்த ப்ளூ லைன் இண்டிகேட்ஸ் தி ரேஷியோ. எப்பெல்லாம் இந்த ரேஷியோ வந்து
0.4 டச் பண்ணியிருக்கோ அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நிஃப்டி 50ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது இந்த டேட்டா சொல்லுது ஹிஸ்டாரிக்கலி. 2008 டிசம்பர்ல இந்த ரேஷியோ 0.4 டச் பண்ணுச்சு. அப்புறம் 2010ல இருந்து 2012 வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் 0.4 டச் பண்ணுச்சு. அப்புறம் 2012 எண்டில் ஒரு வாட்டி 0.4 டச் பண்ணிருக்கு. அப்புறம் 2020ல கிட்டத்தட்ட 0.45 டச் பண்ணிருக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் 0.4 டச் பண்ணிருக்கு. ஹிஸ்டாரிக்கலி எப்பெல்லாம் இந்த 0.4 டச் பண்ணிருக்கோ அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் ஈக்விட்டில இருந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். 2008ல 0.4 டச் பண்ணிருக்கு. அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 52% ரிட்டர்ன்ஸ் நிஃப்டி 50ல இருந்து கிடைச்சிருக்கு. 2011ல அகைன் 0.4 டச் பண்ணிருக்கு. அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நிஃப்டி 50ல இருந்து 75% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. CAGR was 21%. 2012ல அகைன் 0.4 டச் பண்ணுச்சு. அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நிஃப்டி 50ல இருந்து 74% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. CAGR was 20%. 2020ல அகைன் 0.4 கிட்ட டச் பண்ணுச்சு. அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நிஃப்டி 50ல இருந்து 110% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. 3 year CAGR was 28%. ஸோ ஜான் 2026 அதாவது இப்போ ரீசெண்ட் ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அகைன் 0.4 டச் பண்ணிருக்கு. இப்போ இதே மாதிரியான பேட்டர்ன் ஃபியூச்சர்ல திருப்பியும் ரிப்பீட் ஆகுமா? இது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் டேட்டா வச்சுட்டு நம்ம ஃபியூச்சர்லயும் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஹிஸ்டாரிக்கலி இந்த ரேஷியோ வந்து 0.4 டச் பண்ணிருக்குன்னா அதுல இருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு நிஃப்டி 50 இருந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல நிஃப்டி 50 நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமா? அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.